சரிண்ணா சரிண்ணா இதோ வந்துடுறேண்ணா. வந்துடும். சிப்பா மனுஷன் இருக்கே இடம் இல்லை. திடீர்னு ஆமா சித்தப்பா. சரி அன்னைக்கு திரியாத்திரையில போட்டோ வீடியோலாம் எடுத்தீங்க. ஆமா. சரி அதான் அதை வாங்கிட்டு போய் அப்படியே கொஞ்சம் இன்ஸ்டால போஸ்ட் ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. இதுல லிங்க் அனுப்பிச்சுட்டுருப்பல உனக்கு. சரி வந்துட்டேன், நேர்லயே வந்து ஒரேடியா முடிச்சிடலாமே. ஓகே அப்படி யார்கிட்ட பேசிட்டு வந்த? அண்ணா தான் சித்தப்பா. ஓகே. ஆல்ரெடி பிளான் போட்டிருந்தோம்ல இந்த மாதிரி ஏழைங்களுக்கு. ஆமா. அதை இன்னைக்கே திடீர்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டுக்கிறாங்க. அப்படியா? இன்னைக்காச்சும் ஃப்ரீயா இருக்கலாம் பார்த்தேன். சரி ஓகே. எனக்கு இப்பதான் ஃபோன் பண்ணி என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரெடியா தான் இருக்கிறேன். பண்ணிக்கோங்க. இது என்ன இது பார்சல்? உனக்கு சொல்லல, நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தோம்ல கேண்டில்ஸ், எனக்கு வந்துச்சாண்டோ. உங்க கூட தான் நானும் போட்டேன், எனக்கு வரவே இல்லையே. தெரியலையே. பல்கா போட்டதால ஒருவேளை பார்த்தானா நான். எனக்கு மெசேஜ் வந்திருக்கு அவுட் ஃபார் டெலிவரி. அப்ப இன்னைக்குள்ள எனக்கும் வந்துடும். ஓகே இப்பதான் வந்துச்சு எனக்கும். அப்படியே வாங்கி வச்சுட்டு நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். வாவ் செமையா இருக்கே. நல்லா இருக்குல்ல. பேக்கிங்லாம் செமையா பண்ணிருக்காங்கல்ல. அந்த டிசைன் பாட்டில்ஸ் இந்த கேப்ஸ்லாம் செமையா ரொம்ப யூனிக்கா இருக்குல்ல. இது எல்லாமே கிரிப்புக்கு கூட ரப்பர்லாம் கொடுத்துருக்காங்க. வாவ் ஸ்மெல் செமையா இருக்கு. யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்குல்ல. இது ரொம்ப கைக்கு ரொம்ப ஹேண்டியாவே இருக்கு. லைக் எங்கன்னா கேரி கூட பண்ணிக்கலாம், நம்ம க்ளோஸ் பண்ணி கொண்டு போய். ஸ்மெல் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸ்மெல்ஸ் குட் அண்ட் இந்த ஸ்மெல்லுமே செமையா இருக்கு. ஓகே இது என்ன ஃப்ளேவர்? கொளுத்தாமலே சம வாசனை வருது. கொளுத்தி பாத்துற வேண்டிதான். இருக்கு பாருங்க மேட்ச் பாக்ஸ். இது என்ன கேண்டில்? அது உங்க அக்கா பண்ணதா? ஓகே கொளுத்துங்க. வந்தாங்க, நீங்களே கொளுத்துங்க. சரி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இது கொளுத்தி பார்ப்போமா எப்படி இருக்கு. ஏன்னா இது கொஞ்சம் யூனிக்கா ஒன்றும் கிளாஸ்ல ஒன்று கொஞ்சம் நல்லா பெருசாகவும் இருக்கு, டிரான்ஸ்பரண்டாகவும் இருக்கு. ஸோ நல்லாவும் தெரியும். புரியுங்க. சில திரிலாம் பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப நேரம் இதுவும். இது டக்குன்னு வச்சு ஸ்பாட்ல அங்க பாத்தீங்களா ஸ்லோவா பர்ன் ஆகுது. அழகா ரொம்ப ஸ்லோவா தான் மெல்ட் ஆகுது எல்லாமே. பரவாயில்லையே. மற்ற காண்டில்ஸும் குழந்தை உடனே டக்குன்னு அந்த இது உருக ஆரம்பிச்சிடும். ஆனா இது கொஞ்சம் ஸ்லோவா தான் இதுவாகுது. ஸ்மெல் பண்ணி வருதா? அந்த ஆரோ வருதா உங்களுக்கு? நல்லா இருக்கு. ஆமா எனக்கும் வருது. ட்ரை பண்ணிக்கோமா. மோஸ்ட்லி வந்து கேண்டில்ஸ் கொளுத்தும் போது இந்த கிளாஸஸ்லாம் வந்து சம்டைம்ஸ் வந்து வெடிக்க சான்சஸ் இருக்கும். பட் ஆனா இது நம்ம இல்ல, இது திக்கா நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டியா நல்லா இருக்கும் போல. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஸ்மெல்ஸ் செம்ம நைஸா இருக்கு. நம்ம கொளுத்து வைக்கும் போதே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வருதுல்ல, நல்லாவே இருக்குல்ல. இப்பயே எனக்கு ஸ்மெல் வந்துட்டே இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு ஆண்டோ. இதையும் ட்ரை பண்ணி பார்ப்போமா? பண்ணிடாங்க. இந்த ஜமக்கான திரியாத்திரை வந்து உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஒரு திரியாத்திரை. நைஸ்ல. ரோஸ் ஃப்ளேவே தேவையில்லை நம்மளுக்கு. இதே கொளுத்தி வச்சுக்கலாம் போல இருக்கு. சிறப்பான திரியாத்திரை. இந்த கலர் பண்ணது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. எல்லா பங்குல இருந்து வந்துருக்காங்க. இன்னும் நல்லா வைப்ரண்டா இருக்குல்ல. அந்த கிளாஸ் கலருக்கு அதுவும் செமையா க்ளோ ஆகுது. நல்லா இருக்கு. நம்ம நைட்ல வச்சா இன்னும் செமையா இருக்கும்ல. இந்த கிளாஸுக்கு இதுக்கும் செமையா க்ளோ ஆகும். இது மாதிரி ஒரு 3 வச்சு கேண்டில் டின்னர் கூட சாப்பிடலாம் போல. செமையா இருக்கும்ல. பரவாயில்ல. இந்த ஈஸ்டருக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல நம்ம ஆர்டர் பண்ணதுக்கு ஒர்த்தா நம்மளுக்கு வந்து நம்ம ஆர்டர்ஸ் எப்படி இருக்கும் நம்ம வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தோம். பட் ஆனா நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப ஒர்த்தியா தான் இருக்கு. அது மாதிரி குவான்டிட்டி வைஸும் செம்மையா பண்ணியிருக்காங்க. ரொம்ப சேஃபா இருக்கு இது ஆக்சுவலி குடிக்கிறதுக்கு. இப்போ சில கேண்டில்ஸ் பிடிக்கும்போது நம்மளுக்கு உருகி ஊற்றிக்கிட்டே இருக்கும் கையில. அது நம்மளுக்கு டக்குன்னு சுட்டுருவோம், கீழே போட்டுருவோம். பட் ஆனால் இது ரொம்ப சேஃபா இருக்கு. நம்ம எப்படி வேணாலும் ஹேண்டில் பண்ணிக்கலாம். இது நல்லாவே இருக்கு. பாருங்க நம்ம இவ்வளோ நேரம் குளிச்சு கொஞ்சமாக தான் உருகி இருக்கு. ஸோ இது ரொம்ப நேரம் நம்மளுக்கு வந்து ஸ்டேபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிளாஸ் ஜார்ல கண்டெய்னர் இருக்கிறதால கீழே மெல்ட் ஆகி போகாது. ஆமா, ஒரு சேஃபா நம்ம வீட்ல கார்பெட்ஸ் இந்த மாதிரி மேட்ஸ் எல்லாம் போட்டுருந்தோம்னா ஆமா ஸ்பாயில் ஆகாம நல்லா இருக்கும். ஆமால இது இதுலயே தான் இருக்கும். ஸோ நம்ம இதை ரீயூஸும் பண்ணிக்கலாம் மறுபடியும். சூப்பர்ல. நல்லா கொஞ்சம் மெல்ட் ஆகும். டேஸ்ட் ரொம்ப அதிகமாகும். மிச்ச கேன்ல மெல்ட் ஆகி போயிடும். இது நல்லா இருக்கு. சூப்பர் நல்லா பண்ணிருக்காங்கல்ல. நல்லா இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு பாத்தீங்களா. அதான் அதை விட இது கொஞ்சம் வெளியில இருக்கிறதுனால ஸ்மெல் டக்குன்னு வந்துகிட்டே இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர் நைஸ்ரா. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு க்ளோ நைட். சூப்பரான ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. டிசைன் பண்ணி அவங்க சொன்ன மாதிரியே
ரொம்ப ட்ரஸ்ட் வர்த்தியா சூப்பரா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஆர்டர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப அதிகமாவே இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மேலேயே பிளேஸ் பண்ணப்ப நானே யோசிச்சேன் என்னடா இது நம்ம ஒரு டிஃப்ரெண்டா ஐடியா யோசிக்கிறோமே இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு. பட் உங்க வீட்ல வந்து இப்ப லைக் பண்ணாங்க எனக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உண்மையிலேயே சூப்பரா இருக்குடா. ரொம்ப நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. தேங்க்ஸ் டு ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் டு க்ளோ நைட். நீங்களும் கண்டிப்பா உங்க ஆர்டரை வந்து உங்க ஆர்டர்ஸை சீக்கிரமா போடுங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த ஈஸ்டருக்கு இந்த கேண்டில் லைட்டோட இந்த ஃப்ராக்ரன்ஸோட சூப்பரா செலிப்ரேட் பண்ணுங்க. அட்வான்ஸ் ஹாப்பி ஈஸ்டர். அட்வான்ஸ் ஹாப்பி ஈஸ்டர் மக்களே. ஓகே நம்ம கிளம்பலாம். கண்டிப்பா கிளம்பலாம். நம்ம வர சாப்பாடு வர கொடுக்க போனோம். போகிற அவசரத்தில் ஃபோன் எடுக்கல. ஐயோ இங்கே போய் கேண்டில் ஒன்று எரிஞ்சிட்டே இருக்குது. இந்த பையன் போகிற அவசரத்தில் இதை ஆஃப் பண்ணாமலே போயிட்டான். நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். ஸ்மெல் வர வரும். நாங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஆஹா ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஸ்மெல்லு. நம்ம சொன்னது கரெக்டு தான். ஆஃப் பண்ணாக்க இன்னும் ஸ்மெல் செம்மையாக இருக்குது. கிளம்பிட்டுங்களா? ஏன்டோ இன்னும் போலையா நீ? நான் சரி நீங்கள் எப்படியோ கிளம்ப லேட் ஆகும். Okay. கிச்சனுக்கு போய் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் ஓகே ஓகே அப்படின்னு தான். இப்போ ரெண்டு ஆஃப் பண்ணாக்க அந்த ஸ்மெல் அப்படியே இருக்குதான்டோ. சூப்பராக இருக்குது. ஆமால அதான் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம்ல செக் பண்ணி வருது ஆஃப் பண்ணாலும் சூப்பராக இருக்குதான்டோ. வெரி நைஸ். ஓகே ஓகே டைம் ஆகிடுச்சுங்க. இதோ கிளம்பி வந்தேன். 2 minutes தான் வந்துடுறேன். ஓகேவா? இதெல்லாம் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம். ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அது ஏன் டைலாக் யூஸ் பண்ணக்கூடாது. சீக்கிரம் கட்டுறா. சரி ஆமா அதுதான் முக்கியம். வச்சியானவங்களாம் இருப்பாங்க, ஏழைங்களுக்கு சாப்பாடு வர கொடுக்கணும். ஸோ எதுக்காக இந்த பேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா மேஷாக்கு சொன்னது போல ஏழைங்களுக்கு போய் சாப்பாடு தர போகிறோம். அட என்னடா இவங்களும் எல்லாரும் மாதிரியும் இதை வந்து வீடியோவாக எடுத்து போடுறாங்களே அப்படின்னா ப்ளீஸ் நினைக்காதீங்க. இதுக்கான முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ நம்ம எங்கே இருக்கோம், எந்த சீசனில் இருக்கோம் பார்த்தீங்கன்னா லென் சீசனில் இருக்கோம். தவக்காலத்தில் என்ன முக்கியமாக என்ன 3 விஷயம் சொல்லி பார்க்கலாம். சரி நானே சொல்றேன். ஜபம் ஜபம் தானம் இந்த 3 விஷயம். ஸோ நம்ம ஜபத்துல இருக்கோம், ஜபமும் பண்றோம், தானம் வந்து நம்ம இன்னும் பண்ணவே இல்லை. தெரியாதெல்லாம் போய் வந்தோம், எல்லாமே பண்ணோம். ஸோ அதனால இப்போ நாளைக்கு வேற ஈஸ்டர் இல்லையா, இந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டா கம்ப்ளீட் பண்ணோம்ல, அதனால தான் இப்போ வந்து நம்ம பேக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது போல எதுக்கு வந்து இந்த வீடியோவா எடுத்து போடுறோம்னா, இப்போ நம்ம நார்மலா ஒருத்தவங்க கிட்ட பேசுறப்பே வந்து நிறைய பேர் வந்து ஓ இப்படிலாம் இருக்கா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து எல்லா விஷயமும் தெரியாது இல்லையா. ஸோ இது மூலயமா நாங்கள் உங்களுக்கு என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தவக்காலத்துல நீங்க ஏழைகளுக்கு கண்டிப்பா உதவணும் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் சொல்ல வரோம். நம்ம கத்தோலிக்க திருச்சபையும் வந்து அதை தான் நமக்கு சொல்லி தருது. நம்ம கிறிஸ்மஸ் டைம்லயும் இதை ஸ்பெசிஃபிக்கா பண்ணுவோம். ஈஸ்டர் டைம் இப்பயுமே வந்து நம்ம இதை பண்றோம். நீதிமொழிகள் 19:17 பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏழைகளுக்கு உதவுகிறவன் இறைவனுக்கு கடன் கொடுக்கிறான். ஸோ என்னன்னா உங்களுக்கே புரிய மீனிங், எக்ஸாக்ட் மீனிங். நம்ம வந்து ஒரு ஏழைகளுக்கு உதவி செஞ்சோம்னா இறைவனே வந்து நம்ம கடன் கொடுக்குற மாதிரியா. ஸோ கண்டிப்பா நீங்களும் வந்து ஈஸ்டர் நாளைக்கு தானாலும் பரவாயில்ல, ஈஸ்டர் வந்தாலும் பரவாயில்ல, கொடுக்கக்கூடாதுன்னு கிடையாது. கண்டிப்பா உங்களால் முடிஞ்ச ஷேரிங் கொடுக்குற தானத்தை வந்து பண்ணுங்க. சரி வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாப்பாடு தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாரும் பிஸ்கெட்டு, ஒரு பன்னு, இல்லாத ஏழைங்களுக்கு ஒரு சும்மா ஒரு பன்னு, அவங்களோட ஒரு சின்ன பசி போகட்டுமே. சரிங்களா? நீங்களும் உங்களை உதவி பண்ணுங்க. சரிங்களா? வாங்க வீடியோ போகலாம்.
முடிச்சா எல்லாம் காலி ஆயிடுச்சுல அக்காவும் முடிச்சாச்சு. அண்ணா இப்போ வீட்டில் எப்படி சாப்பாடுலாம் ரெடியா இருக்கா? கட்டினது வீட்டில் என்ன செய்வீங்களா? எல்லாத்தையுமே தான் பார்க்க கடவுள் என்ன சொல்லியிருக்காரு? என்ன சொல்லியிருக்காரு? சொல்லு. இதோ என் துணை உனக்கு முன் அனுப்புவேன். துணை இல்லடா, அது தூதனி. சாம்பார். இதோ என் துணை உனக்கு முன் அனுப்புவேன். அதாவது எனக்கு ஒரு தூதன் அனுப்புறேன். அதாவது லாரன்ஸ் சொன்னா நம்ம எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ண போறாரு. சோறு வாங்கி தர போறாரு. வாங்க போய் நம்ம சாப்பிட்டு வீட்டுக்கு போவோம். அதாவது இங்க வந்து உட்காந்தீங்க கண்ணு தரல, நானும் சரி கண்ணாடி போட்டு பாக்குறேன். அது சரி சொல்லக்கூடாது, ரெக்கார்டாவது. நானும் கண்ணு சொல்றேன். சரி இதுக்கப்புறம் திரும்ப கூடாது, கேமரா பார்த்து பேசுறது. அதுக்கான அர்த்தம் ஆல்மோஸ்ட் நம்மளை கெஸ் பண்ண முடியுதா? அதுதான் அது தூதன் யாரு சொல்றது? லார்ட். like helping people. அது ஒரு ப்ளஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் நமக்காக அமைச்சாரா? அவர் நமக்காக என்ன பண்ணாரு? நம்மளுடைய பாவங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு சிலுவையில் அவர் நமக்காக உயிரிட்டார். ஸோ பைபிளாக இருக்கட்டும், இல்லை நம்ம எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் முக்கியமாக சொல்கிறது என்ன? ஷேரிங், உதவி பண்ணுங்க. நம்ம நிறைய பிரச்சனைக்குள்ளே கேட்டுருப்போம், நிறைய சர்ச்சஸில் சொல்லி பார்த்துருக்கோம். நம்மளுடைய கிறிஸ்டினோட வந்து ஷேரிங் தான், உதவி செய்யணும். ஸோ பாட்டு நம்ம இருக்கு இல்லையா, ஆடையில் இருந்து நாடி கொடுத்தியா, உணவுக்கு இருக்காயா. ஸோ இன்னைக்கு வந்து உண்மையிலே ஹாப்பியாக இருக்கீங்க. எனக்கு உண்மையிலே ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ வரையுமே சாப்பிடல, நான் பசி தாங்க மாட்டேன். அந்த ஒரு ஃப்ளோலேயே போனதால எனக்கு தெரியல. அது 3 o'clock ஆகுது, இருந்தாலும் பசி தெரியல. ஒரு ஹாப்பினஸும் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு என்ன சொல்ல வருது நாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் வந்து பெருசாக தான் நீங்கள் செய்யணும், நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. சின்ன உதவியாக இருக்கும். இப்போ உங்ககிட்ட காசே இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. நார்மலாக ட்ரெயினில் போகிறப்ப பார்க்கலாம், ஏழைங்களா இல்லை ரோட்டில் எங்கன்னா உங்களால் இல்லைன்னு வைங்களேன். சில பேர் இன்னொரு அனாயிங்காக பண்ணுவாங்க, சி அது மாதிரிலாம். அது மாதிரி பண்ணாதீங்க. இல்லைங்க எனக்கு உங்ககிட்ட இல்லை அந்த மாதிரி ஒரு ஏதாச்சும் நீங்கள் வந்து இக்னோர் பண்ணுற மாதிரி, ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசாது. இப்போ ஒரு 2 days முன்னாடி கூட பார்த்தேன், ஒரு ஸ்கூல் பையன், குட்டி பையன் தான் அவன். ஆக்சுவலி அவன் என்னன்னா ஒரு வயசானவங்க, அவங்க கண்ணு தெரியும்னு தான் நினைக்கிறேன். என்ன க்ராஸ் பண்ண முடியல ரோட. கேட்குறாங்க, அவன் ஆல்ரெடி அவன் வரதுலேயே தெரியுது அதிபதியாக வரான். அவனால ஸ்கூல் டைம் ஆகிடுச்சா இல்லை என்னன்னு தெரியல, எதுக்கோ விஷயத்துக்கு அதிபதியாக வரான். அவங்க கேட்குறாங்க, பார்த்து அப்படி க்ராஸ் பண்ண முடியா அப்படின்ற மாதிரி. அவன் வந்து இக்னோரே பண்ணல. அவன் சரி பாட்டி ஆன் த ஸ்பாட், அவன் எவ்வளோ ஹரியாக வந்தாலும் ஆன் த ஸ்பாட் ஸ்டாப் ஆகிட்டு அவங்கள க்ராஸ் பண்ணி விட்டுட்டு தான் போகிறான். அதை பார்க்குறப்ப நான் எதுவுமே பண்ணல, இருந்தாலும் அதை பார்க்குறப்ப ஒரு ஹாப்பினஸ். ஸோ அதில் வந்து ஒரு குட்டி குட்டி ஹாப்பினஸ் நீங்கள் வந்து அது வந்து ஃபீல் பண்ணலாம். அந்த மாதிரி ஸோ நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். பர்ஸ்லாம் நிறைய இருக்குது. இந்த ஆல்மோஸ்ட் இந்த ஈஸ்டர் வந்து சூப்பராக வரும். நாளைக்கு ஈஸ்டர், ஸோ செம்மையாக இருக்கும். ஃபுல்ஃபில்மெண்ட்டாக நாங்கள் இந்த தடவை ஷேரிங்லாம் பண்ணதால ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ண போகிறோம் நாளைக்கு. அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் இப்போ எங்கள் மோஸ்ட்டாக இப்போ நாங்கள்லாம் நாங்கள் இல்லை நிறைய பேர் வந்து இந்த டீ குடிக்கிற ஆளுங்க இருக்காங்க. இப்போ நீங்கள் டீ குடிக்கிறீங்க, டீ குடிக்கும்போது பக்கத்தில் யாருன்னா ஒருத்தவங்க வந்து எனக்கு எதனா கை நீட்டி கேட்கும்போது ஒரு டீ, ஒரு பிஸ்கெட், ஏதோ உங்களால் முடிஞ்சது ஒன்றை வாங்கி கொடுங்க, தப்பில்லை. எப்பயுமே வந்து நம்ம ஏசப்பா ஏழைகள் தான், அதனால் நம்ம வந்து ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணும்போது நம்ம ஏசப்பாவோடு இருப்போம். அதை வந்து நீங்கள் எப்பயும் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களால் முடிஞ்சது கொடுங்க, சரிங்களா? சரி, நீ என்ன கொடுக்க போகிற? வாங்க ட்ரீட் வைக்கிறேன். சரியா? ஓகே. எஸ்எஸ் ஹைதராபாத் ட்ரீட். நாங்களாம் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் ஒரு மாதிரி. ஈஸ்டர் வரலாம்ப்பா, எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி தான்ப்பா ட்ரீட்டு. ஏதாச்சும் வாங்கி தந்தா நான்வெஜ். நீ சாப்பிட்டியா நான்வெஜ்? நான் சாப்பிட முடியும். நான் உங்களுக்கு தானே ட்ரீட் வைக்கிறேன். நாளைக்கு எங்களுக்கு மேஷாக் ட்ரீட் வைக்கிறான். நாளைக்கு ஈஸ்டர்னால மேஷாக் ட்ரீட் வைக்க போறாரு. ஆனால் நாங்கள் அதுக்கு போய் சாப்பிட போகிறோம். இல்லை நான் இன்னைக்கு தான் ட்ரீட் வைக்கிறேன்னு சொன்னேன், நாளைக்கு ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லலை. சாப்பிட்டா இன்னைக்கு ட்ரீட், நான்வெஜ் ட்ரீட், எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி. இல்லைனா நீ இன்னைக்கு ஏ2பி சாப்பிட மாட்டோம்னு தெரிஞ்சு ருசி பேத்துறாங்க. எனக்கு ஏ2பி ட்ரீட். நீ உனக்கு ட்ரீட் வேணும்னு கேட்டால் நான் எஸ்எஸ் ஹைதராபாத். சரி வாங்க மக்களே, நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் எல்லா தெரியாத வீடியோஸ் எல்லாமே போட்டுட்டோம், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. சொல்ல வந்து விஷயத்தை சொல்லாமல் போயினே இருக்கிறான்.
சரி அவன் சொல்ல நானே சொல்லிடுறேன். எல்லா வருஷமும் ஏசப்பா வந்து பாடுகள் பாடுறாரு, உயிர் தெழுறாரு, பாடுகள் பாடுறாரு, உயிர் தெழுறாரு. இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோம்? நம்ம வந்து நம்ம பண்ணுற பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டு மனம் மாறி நம்ம ஒரு புது மனுஷனாக ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகி பண்ணுறதுக்காக தான் ஒரு வருஷமும் ஈஸ்டர், குட் ஃப்ரைடே, மாண்டி டே இதெல்லாம் வருது. ஒரு வருஷமாக நம்ம வரும், மாஸ் லிட்டர்ஜிக்கெல்லாம் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், முழிக்கிறோம், போகிறோம். திருப்பி அடுத்த வருஷம் வரும், அதே மாதிரி குட் ஃப்ரைடே வரும், அதே மாதிரி ஈஸ்டர் வரும், நம்மளாம் கடந்து போய்டும். ஆனால் நமக்குள்ளே என்ன மாற்றம் வருது, நம்மளால் என்ன மாற்றம் உலகத்தில் வருது, இது ரொம்ப முக்கியம். அதனால் இந்த வருஷம் உங்கள் மனசில் இதெல்லாம் மாற்றம் வரதுக்கான செயலை நீங்கள் ஈடுபடுங்க, நல்ல நல்ல விஷயம் பண்ணுங்கள். இந்த இயர் ஈஸ்டர் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல இயர் அமைக்கும். நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு மனமாற்றமும் நல்ல ஒரு மாற்றமும் வரணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் எங்கள் சேனலுக்காக வேண்டிக்கோங்க. அண்ட் விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி ஈஸ்டர். கடவுள் ட்ரீம் கொடுக்குறாரு.